குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இருக்கிறது ரொம்பவே அட்வென்ச்சரான ஒரு பிளேஸில் இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் டெம்பிள் சேனல். நம்ம இப்போ இருக்கிறது வாகமாலில் இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் பார்க்கில் தான் நமக்குள்ளே இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு, ஜிப்லைனு, கிட்ஸ் ஆக்டிவிட்டி, ட்ராம்போலைன், இந்த மாதிரி நிறைய கேமிங் இருக்குது. இதை நம்ம வந்திருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ரெண்டு மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். உள்ளே நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோமோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு பைசா. நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டின்னு சொல்லி நம்ம ஒன்றா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விஆர் அர்கேட், விஆருக்குரிய டிக்கெட் ப்ரைஸு கிட்ஸுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் கேம் மாதிரி ட்ராம்போலைன் பார்க். 10 நிமிஷத்துக்கு 250 ரூபா. நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் எங்கள் ஏரியாவில் சின்ன பார்க்கில் என்னென்ன இருக்குமோ அதுதான் இருக்குது. அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அது மட்டும். ஸோ மற்றபடி இந்த டூம் தியேட்ரு, பெயிண்ட் பால், பலூன் டாட்டு, ஆர்ச்சரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ நம்ம கேமிங் வந்து பார்க்கலாம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். இந்த அட்வென்ச்சர் பார்க்கு, இந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்கும் என்ன சார்ஜுன்னு சொல்லி அந்த ப்ரைஸ் டேக்கை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு வாகமான்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீப் சர்வீஸும் இருக்குது, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குங்க. சில ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர் வச்சுருப்பாங்க. அதாவது 4 ஆக்டிவிட்டி இருக்கும், அதில் ஏதாச்சும் 3 ஆக்டிவிட்டிக்கு பே பண்ணால் போதும். அந்த மாதிரி காம்போ ஆஃபர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் வாங்கிக்கோங்க. டாய்கர்ஸ் டிக்கெட் போகிறோம். டிக்கெட் எவ்வளோ டாய்கர்ஸுக்கு? டாய்கர்ஸ் கபி போகிறோன்னா தர்ஷன் மட்டும் எடுக்கலாமா? கபி உனக்கு சின்னதாக இருக்கு அந்த காரு. நீ அது விஆர் போகலாம். அண்ணன் தம்பி மட்டும் இதில் போட்ட, நீ அதில் போங்க. அங்கே இந்த இதில் நான் ரோலர் கோஸ்டர் ஒன்று நான் வாங்கிக்காது போங்க. ஒரு டிக்கெட் போகலாம். டைகர் 1 டிக்கெட். இந்த அட்வென்ச்சர் பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா பர் அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கபிக்கும் தர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இல்லை, 0 தான் அவங்களுக்கு. ஸோ நாங்கள் எங்கள் 2 பேருக்கு, எனக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கரெக்ட் பண்ணாங்க. பர் அடல்ட்டுக்கு 25 ரூபா. ஸோ நாங்கள் 2 பேருன்றதால எங்களுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 50 ரூபா ப்ளஸ் ஒரு 30 ரூபா, டோட்டலாக 80 ரூபா வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மகிட்ட வாங்கிட்டாங்க. நாங்கள் இந்த அட்வென்ச்சர் பார்க் போகும்போது காலையில் செம்மையான விண்டுங்க, ஒரே காற்று அதிகமாக இருந்தது. அதால் வந்து எல்லா கேமுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா விண்டு அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தர்ஷன் நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். கபி பாருங்க, நீ இதுக்கு போயிட்டு சூப்பராக இருக்கும். ஓகேவா தர்ஷனவா? இப்போ நம்ம தர்ஷனுக்கு டிக்கெட் எடுத்திருக்கோம். டாய்ஸ் கார்ஸ். ஆனால் இது உனக்கு சின்னதாக இருக்கு இந்த காரு. நீ அதை போக சூப்பராக இருக்கும். தர்ஷன் பள்ளம். தர்ஷனுக்கு வந்து நம்ம டாய் காருக்கு வந்து டிக்கெட்டு வாங்கிட்டோம். அந்த டாய் காரோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா, 120 ருபீஸ் வந்து ஒரு டிக்கெட்டு. இந்த தர்ஷன் இந்த கார் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா ரைடு, 120 ருபீஸ் இது, 120 ருபீஸ் இது. ஸோ கபிக்கு நாங்கள் இது எடுக்கல. கபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததில் அவனுக்கு பங்கி ட்ராம்பல் ட்ரை பண்ணலாம், இல்லை விஆர் அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ தர்ஷனுக்கு மட்டும் இது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 170 ரூபா. இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க கீழே, எனக்கு தெரியல. ஆன் பண்ணிட்டு நாம் இப்போ கபிக்கு வந்து ரோலர் கோஸ்ட்டு டிக்கெட் வந்து எடுக்க போகிறோம் விஆரில். விஆர் ரோலர் கோஸ்ட் ஒன்று.
இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் ஜிப்லைன், ஜியன்ட் ஸ்விங்கு, ஸ்கை சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் ராக்கெட் அஜெக்டர், போட் ஹவுஸ், டோல்டி, ஹார் ஹவுஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்குரிய கேமு. இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணலாம். இதுலேயே இந்த ஸ்கை சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா கப்புள் ரைடும் போகலாம். கப்புளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே ஸ்கை சைக்கிளிங் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் காம்போ ஆஃபரில் இருக்கும். அந்த ஆஃபரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் எடுங்க. ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு கபிலேஷுக்கு. கபி கம். சப்பலிங்க விட்டுருமா. இந்த போங்க. கொடுங்க. உள்ள வரலாமா? ஃபோட்டோ எடு. ஃபோட்டோ எடுக்கணும். உள்ள வரலாம். கபிலேஷ்க்கு அந்த விஆருக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். அந்த விஆரில் வந்து பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர் நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. விஆர் இந்த விஆர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். அந்த விஆரில் நிறைய கேம்ஸ் இருக்கும். அதில் நம்ம பிக் பண்ணது ரோலர் கோஸ்ட். ஸோ கபிலேஷ்க்கு வந்து அவங்க செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஆர் ரோலர் கோஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தர்ஷன் வந்து அந்த டாய் கார்ஸ் ஓட்டினா. ஸோ கபிலேஷ் வந்து விஆர். இது எல்லாமே கொஞ்சம் பார்க்குறப்போ லிட்டில் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது கொஞ்சம் பண்ணுறதுல இது கொஞ்சம் எனக்கு ஓகேவாக தெரிஞ்சுது. ஏன்னா அந்த சாஃப்ட் கேம், இண்டோர் கேம், சாஃப்ட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்கில் இருக்க மாதிரி அந்த மாதிரி கேம் தான் இருந்தது. ஸோ நாங்கள் இது ஒன்று சூஸ் பண்ணோம், அப்புறம் இது ஒன்று சூஸ் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த அட்வென்ச்சர் பார்க் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கேம் போயிருக்கீங்க, என்னென்ன அட்வென்ச்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ளே சின்னதாக ஒரு ஷாப் இருக்கும். அதில் வந்து ஸ்நாக்ஸும் இருக்கும், மதிய ஃபுட்டு, லஞ்ச் அந்த மாதிரியும் கிடைக்கும். இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ரோலர் கோஸ்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. 5 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா ரோலர் கோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங், அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ இது ஒன்று இருக்கும். செகண்ட் வந்து கிரிக்கெட்டு, ரோலர் கோஸ்ட், அதுக்கப்புறம் பாக்ஸிங். இந்த 4 ஆக்டிவிட்டி வந்து இங்கே பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கபிக்கு நாங்கள் சூஸ் பண்ணது ரோலர் கோஸ்ட். டோல்டி தேட்டர் இருக்குல்ல, இல்லையா? இல்லைங்களா? அது எப்படி கிட்ஸ் அலோடா? என்ன படம் மூவி அந்த மாதிரி என்ன போடுவாங்களா? இல்லை ஸோ ராக்கெட் அஜெக்டருக்கு நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம தான் போக போகிறோம். வாங்க போகலாம். நாங்கள் இந்த அட்வென்ச்சர் பார்க் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கே வந்துவிட்டோம். அதால் எங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் கவுண்டர்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. அதால் எந்த ரைடு நாங்கள் போக போகிறோமோ அந்த ரைடுக்குரிய டிக்கெட்டை மட்டும் அப்பப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் நாங்கள் போனோம். ஒருவேளை நீங்கள் வரும்போது கூட்டமாக கூட இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ராக்கெட் அஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு நான் போகிறது. ஆமாம். ஸோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி இங்கே பிடிக்கணும்? பர்ஸ் வச்சுக்கல, கீழே இறங்கி பிடிக்கணும். இங்கே பிடிக்கணும். கொஞ்சம் முன்னாடி இறங்கி. இந்த ராக்கெட் அஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைமு. இது வேறு லெவலில் மிரட்டலாக இருந்ததுங்க. இதான் ஃபஸ்ட் டைம். டைட் ஆகுது.
ஆ கை எடுத்துட்டு வா. செம்மையாக இருக்குங்க. தாங்க ஃபஸ்ட் அட்வென்ச்சர் லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ராக்கெட் அட்வென்ச்சரில் நான் போனது. மூணாறு லாஸ்ட் டைம் போகிறப்போ ஒய்ஃப் மட்டும் போயிருக்கா. இல்லை வீடியோ எடு. செம்ம. நாங்கள் மூணாறு போகும்போது இந்த ராக்கெட் அட்வென்ச்சர் வந்து நான் போகல. ஏன்னா அங்கே வந்து நான் 90 கிலோ இருந்ததால் 90 கிலோ அலோவ் பண்ணல. 85 மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல 90 kg வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. டிக்கெட் எடுத்திருக்கோம். டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 12K. கபிக்கு தர்ஷனுக்கு டிக்கெட்டு இல்லை. 12K வந்து அவங்க 2 பேரும் என்ட்ரி ஃபீ தான். ஸோ அடல்ட் டைம் தான் டிக்கெட். தனியாக இருக்கணும். வாங்க யாராவது தூக்கிட்டு போங்க. அப்பா கூட கொஞ்சம் போங்க. அப்படியே பார்த்துக்கோ. ஸோ 12D சினிமா பார்க்க போகிறோம். 150 ரூபா டிக்கெட். இந்த 12D சினிமாவும் அந்த ஹாரர் ஆக்டிவிட்டி 2 சேர்த்து காம்பால் வந்து 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணல. நாங்கள் 12D சினிமா மட்டும் தான் ட்ரை பண்ணுறோம். ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கி ட்ராம்பலின் வந்து நாங்கள் கபிலேஷ் ட்ரை பண்ண வந்தோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வெயிட்டே 20 இருக்கணும். நாங்கள் 20 to 40 வரைக்கும் இருக்குன்னு தான் இது அலோடா. ஸோ அதால் கபி வந்து பார்த்திங்கன்னா 17, அதால் அவனுக்கு அலோவ் பண்ணல. நான் ராக்கெட் அட்வென்ச்சர் போயிட்டு வந்தேங்க. அது உண்மையாக சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமும் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்தது. அந்த ராக்கெட் அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜே 15. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 40 kg இருக்கணும். மேக்ஸிமம் 90 kg வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த அட்வென்ச்சர் பார்க்கு நாங்கள் போன ரைடை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.